அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல வந்து Nord உடைய tips and tricks வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தேன். சோ நீங்க ஒருவேளை Nord purchase பண்றதா இருந்தாலோ இல்லனா வந்து அந்த ஸ்மார்ட்போன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் கார்ட் கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 319ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. எப்போ மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேர் ருபானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Google உடைய CEO சுந்தர் பிச்சை வந்து என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிற வகையில் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் ஃப்ரீ எனர்ஜி யூஸ் பண்ணுறது. கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். டேட்டா சென்டராக இருக்கட்டும், அவங்களுடைய யூடியூப், ஜிமெயில்னு நிறைய விஷயங்களுக்கு வந்து இனிமேல் கார்பன் ஃப்ரீ எனர்ஜி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து 2030 வந்து கூகுள் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனியாக இருக்கும் கார்பன் ஃப்ரீ எனர்ஜி, அதாவது எந்த கார்பனுமே யூஸ் பண்ணாமல் ஜீரோ கார்பனை வந்து டச் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த இனிஷியேட்டிவை எவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து இனிமேல் நாங்கள் வந்து கார்பன் ஃப்ரீ எனர்ஜி தான் யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்னா வந்து ஒரு நாளைக்கு 24/7, ஒரு வாரத்துக்கு 7 நாள், ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு ஒரு டேக்லைன் போட்டிருக்காங்க. அதாவது எல்லா நாளுமே வந்து இவங்க கார்பன் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி 2030 வந்து ஜீரோ கார்பன் இந்த விஷயத்தை இவங்க டச் பண்ண போகிறதா தெரியுது. கண்டிப்பாக வந்து இது என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். ஸோ இவங்களை பார்த்து வந்து ஆப்பிளும் வந்து இதே மாதிரி வந்து இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறதா தெரியுது கார்பன் ஃப்ரீ ரிசோர்ஸஸ்ல. அது மட்டும் இல்லை, இந்த முயற்சியை நிறைய கம்பெனி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் அவங்களுடைய IGTVக்கு வந்து ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கதா தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AI எனேபிள்ட் கேப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும்போது வந்து அந்த வீடியோவில் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு கீழே வந்து வேர்ட்ஸாக, அதாவது கேப்ஷன்ஸாக வரும். இது வந்து இவங்க 16 லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுமோ அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் ஆகி நீங்கள் செட் பண்ணியிருக்க லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு கீழே கேப்ஷன்ஸாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக இவங்க டிசபிலிட்டி இருக்கிறவங்க, அதாவது காது கேட்காதவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால வந்து இந்த ஃபீச்சரை இவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வந்து ஆடியோ இல்லை, அதே லோவாக இருந்தால் கூட எல்லாருமே வந்து 16 லாங்குவேஜஸில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை சூஸ் பண்ணி வந்து கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அமேசான் இந்தியாவில் ஒரு ஸ்மார்ட் பிளக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1999, அப்ராக்சிமேட்டாக 2000 ரூபாய். ஸோ இவ்வளோ விலை கொடுத்து ஒரு பிளக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த பிளக் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக வந்து 3 பின் பிளக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இதோட இன்புட் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6A. இது ஒரே ஒரு கலரில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலர். ஸோ இந்த ஸ்மார்ட் பிளக் வந்து நார்மல் பிளக்கை விட என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அலெக்ஸா ஆப்போட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த பிளக்கை வந்து நீங்கள் அலெக்ஸா ஆப்போட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பிளக்கில் வந்து நீங்கள் டிவி கனெக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லைனா உங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அலெக்ஸா ஸ்விட்ச் ஆன் த சார்ஜர் இல்லைனா ஸ்விட்ச் ஆஃப் த சார்ஜர், ஸ்விட்ச் ஆன் த டிவி அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளக்கே வந்து ஆன் ஆஃப் பண்ணும். அதுதான் இந்த ஸ்மார்ட் பிளக்குடைய வேலை. பட் இந்த ஸ்மார்ட் பிளக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சின்ன சின்ன அப்ளையன்சஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு கெட்டிலுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை சார்ஜர், டிவி, ரேடியோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஏசிக்கோ இல்லைனா வாட்டர் ஹீட்டருக்கோ வந்து லார்ஜ் அப்ளையன்சஸ்க்கு இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமேசானுடைய இந்த ஸ்மார்ட் பிளக் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஆப்பிள் அவங்களுடைய செப்டம்பர் 2020 லான்ச் இவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச், அதுக்கப்புறம் ஐபேட் லான்ச் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருந்தோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இதோட ப்ரைஸ் எல்லாமே நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். கூடவே வந்து ஆப்பிள் அவங்களுடைய iOS 14 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் எந்தெந்த டிவைசஸில் இது கம்பேட்டபிள் அப்படின்னு எனக்கு பார்த்துக்கலாம். ஸோ iOS 14 உடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எந்த மெசேஜ் இருந்தாலும் லாங் ப்ரெஸ் பண்ணால் அங்கேயே இன் த்ரெட் ரிப்ளை நீங்கள் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து சிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட உங்களுக்கு ரீடிசைன்டு சிரி கொடுத்துருக்காங்க. சஃபாரி ப்ரௌசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு ப்ரைவசி ஃபீச்சர் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்பில்ட் டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான் நம்ம டிபெண்ட் பண்ணுவோம். பட் ஆப்பிளில் வந்து இனிமேல் உங்களுக்கு இன்பில்ட் டிரான்ஸ்லேட்டர் இருக்கும். அதை விட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் வந்து அடிஷ்னலாக 2 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து உங்களுக்கு வந்து சைக்கிளிங் ஃபீச்சர். ஸோ இந்த சைக்கிளிங் ஃபீச்சரில் நீங்கள் சைக்கிளில் போகும்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். செகண்டாக வந்து இவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் யூசர்ஸ்க்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல் வச்சுருந்தீங்கன்னா எங்கெங்கே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வந்து கூகுள் மேப்பிங்கில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி
என்ஹான்ஸ்டு ஃபீச்சர்ஸோட வந்து உங்களுக்கு iOS 14 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ iOS 14 உடைய கம்பேட்டபிள் டிவைஸில் வந்து உங்களுக்கு ஐஃபோன் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் உடைய 11 சீரிஸ் 11, 11 Pro, 11 Pro Max, ஐஃபோன் உடைய 10 சீரிஸ் 10s, 10s Max, 10R, 10, ஐஃபோன் உடைய 8 சீரிஸ் எல்லாமே, ஐஃபோன் உடைய 7 சீரிஸ், ஐஃபோன் உடைய 6 சீரிஸில் 6s, அதுக்கப்புறம் 6s Plus இதுக்கெல்லாம் இருக்குது. அதே ஐஃபோன் உடைய SE அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென் அண்ட் செகண்ட் ஜென் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு iOS 14 இருக்குது. அதே iPad OS 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் தான் நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் iOS யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பேட்டபிள் டிவைஸ் உங்களுக்கு செட் ஆகுதான் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை ஆப்பிள் அவங்களுடைய எல்லா லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸும் வந்து A14 பயோனிக் சிப் செட்டில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப் செட். பட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து A12ஓட கம்பேர் பண்ணி வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. பட் A13 பயோனிக் சிப்போட கம்பேர் பண்ணால் ஜஸ்ட் 13% தான் வந்து இது A13 விட உங்களுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இன்னும் சொல்ல போனால் வந்து உங்களுக்கு பேட்டரி எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு A13 பயோனிக் சிப் செட் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னும் சொல்ல போனால் வந்து ஆப்பிளுடைய A14 வர்சஸ் Snapdragon 875 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 5 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப் செட்டாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 875 வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் A14 பயோனிக் சிப் செட்டை. பெர்ஃபார்மன்ஸும் சரி எஃபிஷியன்சியும் சரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த ரெண்டு சிப் செட்டோட ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக Snapdragon 875 வந்து A14 பயோனிக் சிப் செட்டை விட இந்த வருஷம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி பெட்டர் ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. OPPO ரீசெண்டாக அவங்களுடைய பாப்புலரான F சீரிஸில் F17 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை அடுத்து வந்து அடுத்ததாக இதோட சக்ஸஸரும் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. OPPO உடைய F17 உடைய சக்ஸஸர் அப்படின்னு பார்க்கும்போது அது 18 19 கிடையாது, இது OPPO F21 Pro இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது F17 மாதிரி இதுவும் வந்து ஒரு ஸ்லீக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்டோபரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக நான் டெக் நியூஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ OPPO உடைய F சீரிஸில் அடுத்ததாக OPPO F21 Proவும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியாவில். Infinix ஃபைனலாக அவங்களுடைய Note 7 இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 11,499 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Helio G70 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் 5000 mAh பேட்டரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட Infinix Note 7 இந்தியாவில் ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆயிடுச்சு. Poco X3 இந்தியாவில் செப்டம்பர் 22 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்கான ஒரு அஃபிஷியல் பேஜும் இருக்குது. அதே சமயத்தில் ட்விட்டர் ஹேண்டல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Poco X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக லான்ச் ஆனதுலேருந்து சில ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க சேஞ்ச் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துருக்க லான்ச் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் Poco X3 தான் இருக்குது, பக்கத்தில் NFC இல்லை. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு NFC சப்போர்ட் இல்லாமல் தான் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 6000 mAh பேட்டரியில் லான்ச் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு சேஞ்சஸ் வந்து இப்போ தெரியுது. ஸோ பார்க்கலாம் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இவங்க மாற்றி இந்தியாவில் Poco X3 இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. Realme Narzo சீரிஸ் இந்தியாவில் செப்டம்பர் 21 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த சீரிஸில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறதா. இதில் வந்து Realme Narzo 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MediaTek Helio G85ல 6000 mAh பேட்டரியோட இவங்க கொடுக்கலாம் தெரியுது. கூடவே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிபிள் கேமராவில் 48 மெகா பிக்சலோட லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. அதே Realme Narzo 20 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி MediaTek Helio G95ல லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் வேறு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட Realme அவங்களுடைய Narzo சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்கன்னு. Realme ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 875ல ஐஃபோனுக்கே டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா OPPO அவங்களுடைய A சீரிஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா Realme பிராண்டு கீழே தான் வந்து இனிமேல் அந்த ஃபீச்சர்ஸோட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 875 மட்டும் இல்லை 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் Realme இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்களுடைய X சீரிஸ் கீழே லான்ச் பண்ணுறாங்களா இல்லை புது சீரிஸில் இவங்க கொடுக்குறாங்களான்னு நம்ம காத்துட்டு தான் பார்க்கணும். Xiaomi அவங்களுடைய Redmi பிராண்டு கீழே வந்து Snapdragon 875ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய பாப்புலரான K சீரிஸ் கீழே லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Redmi K40 Proவாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Snapdragon 875 அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் 5 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப்ஸ். ஸோ இது வந்து Redmi
Redmi K40 Proல இவங்க லான்ச் பண்ணலாம். ஏற்கனவே Redmi K30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனால நிறைய லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது Redmi K40 Proல Snapdragon 875ஓட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே வந்து இதுக்கு ஒரு லைட்டர் வேரியண்ட்டும் இவங்க கொடுக்கலாம். Redmi K40. ஸோ Redmi அவங்களுடைய K40 சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் K40, K40 Pro லான்ச் பண்ணுவாங்க. K40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 775லையும் K40 Pro வந்து Snapdragon 875லையும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ஸோ எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட ரெட்மியுடைய கே சீரிஸ் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக OnePlus Nord Lite லான்ச் ஆகுது. பட் இது OnePlus Nord Lite இந்த பேரில் இல்லை, OnePlus Nord N10 5G இந்த பேரில் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் Snapdragon 690 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே இது 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஎஸில் இந்த மாதம் கடைசியில் லான்ச் ஆகும் தெரியுது. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து $400, அதாவது ஒரு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் யூஎஸில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, கூகுள் வந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், கூகுள் வந்து என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிற வகையில் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் யூடியூப் ஷார்ட்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து யஷ்வந்த். கங்க்ராச்சுலேஷன் யஷ்வந்த். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.